நாங்க அன்னன்னைக்கு பரீட்சை படிச்சுட்டு பாஸ் பண்றவங்க. உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சு செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் இருந்து கடைசியில ஃபெயில் ஆரம்பிக்கிறேன். சில பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் கிளம்பிட்டாங்க. சிலபஸ் இப்போ ஒரு சிலபஸ் முடிச்சிட்டேன். அடுத்த ரவுண்ட் போயிட்டு அடுத்த ரிவிஷன் வருவார். நாங்க எலெக்ஷன் அறிவிச்ச பிறகுதான் எலெக்ஷன் வேலையை செய்யணும். அண்ணன் அது மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி படிக்கிறதுனால தான் மந்திரி பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்குது கட்சி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருந்தோம்னு சொன்னா நல்ல மார்க் வரும். அதே மாதிரி முன்னாடியே நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த 6 அப்படின்றது 8, 10, 12, 20 அப்படி கூட வரலாம். இல்ல மந்திரி சபையில எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு வரலாம். அதான் இந்த கடைசி நாள் படிக்கும்போது இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். மாணவர்கள் உஷாரா இருக்கணும். நீங்க எல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் கிளாஸுக்கே சேருவேன் அப்படின்றீங்களா? பரவாயில்ல, சேர்ந்த உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதான் நல்ல மார்க் வரும். இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் யாருக்கும்னா கிடைக்குங்க. ஆர்ட்ஸ் காலேஜில் தான் சீட்டு கிடைக்காது. அதுக்கு தான் மார்க் வேணும். ஸோ ஆர்ட்ஸ் காலேஜில் சீட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிங்க. இல்லை நான் ஏதோ ஒரு இன்ஜினியர் ஆகிட்டு உட்காந்து நிற்கிறேன் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி படித்தா போதும்.